பார்ட் 1ல் சொன்ன மாதிரி அவர் கண் எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி கேமரா ஆங்கிள். அதுக்கப்புறம் காதலுக்கு மரியாதை படத்தில் வர லவ் அண்ட் லவ் ஒன்லி புக்கை பிடிச்சி இழுப்பாங்களே அது மாதிரி. இதில் டோர் 2 பேரும் ஒரே டோரை பிடிச்சி இழுப்பாங்க. அடுத்து ஹீரோவோட கவனத்தை இழுக்கிறதுக்காக இங்கு பாட்டில் தட்டி ஒரு சீனு. அடுத்து அவர் கண்ணுக்கு அவங்க மட்டும் தெரியுறாங்கன்றதுக்காக ஒரு பேக்லைட்டு. ஸோ அவர் கண்ணுக்கு அந்த கூட்டத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்க மட்டும் தான் தெரியுறாங்கன்றதை காட்டுறதுக்காகவே அந்த பேக்லைட் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த லைட் வைக்கிறதுக்கு காரணம் வந்துட்டு ஜஸ்ட் அவங்கள காட்டுறதுக்காக மட்டும் இல்லை, அவர் பார்வையில் எப்படி இருக்குது அவங்க மட்டும் தெரியுறாங்கன்றதை காட்டுறதுக்காக. அடுத்து அவரோட மனசுக்குள்ளே ஃபுல்லாக இவங்க தான் இருக்காங்கன்றதை காட்டுறதுக்காக இந்த சீனு. அவர் பின்னாடி வந்து ஒரு ஃப்ரேம் வச்சுருக்கோம். இதை வந்து லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். இது எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்றத லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். வீடியோ வந்து ஃபேட் இன் ஃபேட் அவுட் ஆகிறது ஒவ்வொரு ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி, அது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த பாட்டில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர் அவங்களுக்காக தான் இந்த பாட்டு பாடுறாரு. ஆனால் அவங்களுக்கு அது தெரியாது. அவர் ஜென்ரலாக ஒரு பாட்டு பாடுறாரு, லவ் சாங் பாடுறாருன்னு நினச்சிட்டு அவங்க வந்து பார்த்து ரசிச்சிட்ருப்பாங்க. அவருக்கு வந்துட்டு அவங்களுக்காக தான் அந்த பாட்டு பாடுறாங்கன்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நம்ம நண்பர் பார்க்கணுங்கிறதுக்காக ஒரு வீடியோ இல்லை போஸ்ட்டோ போட்டிருப்போம். ஆனால் அவங்கள தவிர எல்லாருமே பார்த்துருப்பாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இவருக்கும் சின்ன ஜெயந்த் மற்றவங்களாம் தெரியும் அவங்களுக்காக தான் இவர் பாடுறாருன்னு. ஸோ அந்த மாதிரி இந்த பாட்டு இருக்கும். அடுத்து எந்த ஆங்கிள்லேருந்து எப்படி பார்த்தாலும் அவரோட கண்ணுக்கு இவங்க தான் தெரியுறாங்கன்னு காட்டுறதுக்காகவே அந்த பேக்லைட்டு. இவங்க 2 பேர் கண்ணும் சந்திக்கும்போது இவர் அவரை பார்ப்பார், அவங்க வந்து குனிவாங்க. அந்த சீன் அவ்வளோ அற்புதமாக இருக்கும், 2 பேரும் பார்த்துக்கிறாங்கன்னு காட்டுறதுக்காக. ஸோ இவர் கவனம் இவர் பார்க்குறது எல்லாமே அவங்கள நோக்கியே இருக்குங்கிறத காட்டுறதுக்கான ஒரு ஆங்கிள் வச்சுருப்பாங்க. இப்போ அவர் வந்து அவங்கள பார்ப்பாங்க, பார்த்தோன்னே இவங்க கண்ணை குனிஞ்சுப்பாங்க. ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த சீனு. அடுத்து ஒரு ஃபாகில் நடந்து வர மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பார். ஸோ இந்த சீனு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது ஒரு ஆர்ச்சு கீழே அவங்க நடந்து வராங்க, அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் வச்சுருப்பேன். இந்த ஃப்ரேமிங் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாட்டு அவங்களுக்கு தான் பாடுறாரு. ஆனால் அவங்களுக்கு தெரியாது அவர் தனக்கு தான் பாடுறாங்கன்னு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கேட்டு சிரித்து கை தட்டிட்டு போயிடுவாங்க. என்னோடய லாஸ்ட் வீடியோவில் காப்பிரைட் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே போட்டிருந்த வீடியோவில் ஆடியோ ரிமூவ் பண்ணிவிட்டு சாங்கை ரிமூவ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு வீடியோ போட்டிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னாச்சுன்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போது வெளியில் சாங் ஓடிருக்கு, வேறு ஏதோ ஒரு இடத்துல சாங் ஓடிருக்கு. அந்த சாங் வந்து நான் ரெக்கார்ட் பண்ண ஆடியோவில் கேப்சர் ஆகிட்டு அதுவும் பிக்கப் ஆகிருக்கு. பிக்கப் ஆனதுனால அதை அப்லோட் பண்ண அப்புறம் எந்தெந்த இடத்துலலாம் அந்த சாங் வந்து பிக்கப் ஆகிருக்கோ அந்தந்த இடத்துல எனக்கு காப்பிரைட் வந்துருச்சு. ஸோ என்னால் அந்த ஃபுல் வீடியோவை போட முடியல. ஏன்னா காப்பிரைட் இஷ்யூங்கிறதுனால ட்ரிம் பண்ண வேண்டியதாக இருந்தது. அதை ட்ரிம் பண்ணிட்டேன். ஸோ ட்ரிம் பண்ண வீடியோவை லாஸ்ட் வீடியோவில் பார்ட் 1ன்னு போட்டிருக்கேன். இப்போ அதை எந்தெந்த வீடியோலாம் நான் ட்ரிம் பண்ணணும், எந்தெந்த பார்ட்லாம் நான் ட்ரிம் பண்ணணும், அந்த பார்ட்டை திருப்பி ரீஎடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் பண்ணி திருப்பி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க எனக்கு. தேங்க்யூ.